பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இந்த காலை வேளையில பாருங்க. இந்த வசனத்துல ரெண்டு பேரை நம்ம பார்க்கிறோம். ஒன்று பலவான், இன்னொன்று நீடிய சாந்தம் உள்ளவன். பலவானை பார்க்கிலும் மிகப்பெரிய பலசாலி ஒருத்தர் இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் அடிதடலா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுற ஒரு பலவானா இருந்து எல்லா ஜனங்களையும் எதிர்த்து எல்லாத்தையும் கையில் அடக்கி ஒடுக்கி சில காரியங்கள் தன்னுடைய பலத்தினால் அவன் மேலோங்கி நின்றாலும் நீடிய சாந்தம் உள்ளவன் எப்பேற்பட்டவனா உத்தமன். நீடிய சாந்தம் உள்ளவனை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கும்போது பிரபுவையும் சம்மதிக்க வைக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நீங்கள் அமைதியுள்ள ஆவியோடு இருக்கும்பொழுது உங்களுக்கு முன்பதாய் யுத்தம் பண்ண வரணுன்றவங்க கூட அமைதியுள்ள ஆவியோடு பேசிட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் பலவான் பார், என்னுடைய ஞானம் பார், என்னுடைய அறிவு பார், என்னுடைய திறமை பார், நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலத்தை காண்பிப்பதை காட்டிலும் சாந்தத்தோடு இருப்பது நல்ல விஷயம். அதுதான் வசனம் சொல்லுது. நீடிய பொறுமையா இருக்கிறது உத்தமம். அந்த உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமையா இருந்தா என்ன ஒரு பெரிய கிஃப்ட் தெரியுமா? மோசே சாந்த குணமுள்ளவனா இருந்தான், நீடிய சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அதனால தான் அவனால தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அவனால செய்ய முடிஞ்சது. எந்த இடத்துலையும் கோவப்படாதபடிக்கு தேவன் அவனை வனாந்தத்துல 40 வருஷம் அவனை நடத்தி அவனை உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டு இந்த ஜனங்களை வழி நடத்தும்படியாக கொண்டு வருகிறார். அவன் நீடிய சாந்தம் உள்ளவனா, யார் என்ன பேசினாலும் ட்ரிகர் ஆகாம அவன் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து எல்லா இடத்துலையும் கர்த்தர் இடத்துல போய் முறையிட்டானே தவிர தேவனாகிய கர்த்தர் அவனை விடவே இல்லை. அவனை ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்தோடு அவனை ஒரு பெரிய லீடர்ஷிப்போடு ஆண்டவர் அவனை நடத்தினார். அவன் தேவ சித்தத்தை செய்து முடித்தவனா இருந்தான். நீடிய பொறுமையா இருந்தா தேவ திட்டத்தை செய்யலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு கீழ் வசனம் சொல்கிறது, பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை நம்ம கவனமா கேட்கணும். என்ன தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் மனசை நீ அடக்கலைன்னா நீங்க உத்தமர் கிடையாது. உங்க மனசை நீங்க அடக்கணும். அந்த மனசு எப்படிப்பட்டதுன்னா எல்லாத்தையும் தேடக்கூடியதா இருக்குது. எல்லாவற்றத்திலையுமே தவறாய் அது மனசு போயிடுது, பொறாமை கொள்ளுது, இல்லைன்னா பெருமை பாராட்டுது. இந்த மனசு எதை பார்த்தாலும் அது எப்படி சொல்றதுன்னா அலையிறது சொல்லுவாங்களே பாரு. எதை பார்த்தாலும் ஒரு பொருளை பார்த்தா இது வேணுன்றது, அந்த இடத்துக்கு போனால் அந்த வீடு எனக்கு வேணுன்றது, இந்த புடவையை பார்த்தா அது எனக்கு வேணுன்றது, இல்லை நான் மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது மற்ற பொருளுங்கள் எல்லாம் பார்த்து அது எனக்கு வேணுன்றது, ஒரு மனுஷனை பார்த்து இவங்க எனக்கு வேணுன்றது. இப்படி மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அடக்கமே இல்லை. அந்த மனசுக்கு எது நமக்குரியதோ அது மட்டும்தான்ன்றது நமக்கு இல்லை. அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி நிறைய பட்டணங்களா பிடிச்சிட்டு வந்தாலும் உன் மனசை அடக்கிறது தான் உத்தமம். இந்த 2வது உத்தமம் பாருங்க, இது நிறைய பேருக்குள்ள இந்த வேத வசனம் ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா பார்க்கறதெல்லாம் இச்சிக்குது, பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுது, பார்க்கறதெல்லாம் மனதை அடக்க முடியாம அலையிற ஒரு சூழ்நிலை மாறுது பாருங்க. ஒரு தேவ மனுஷன் அவன் ரட்சகன் சொல்லிட்டு வேதத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் எப்பேற்பட்டவனா தேவ அழைப்பு பெற்றவன். ஆனா தன் மனதை அவன் அடக்க முடியல. நல்ல பலவானதான் அவன். ஒரு விசை சிங்கத்தையும் அவன் ஒன்றுமில்லாம ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிச்சு போட்டான்னு வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு பிள்ளையை பார்க்குறான், ஒரு ஸ்திரீயை பார்க்குறான், தன் மனதை அடக்கலை, பெலிஸ்தருடைய வழியில் இருக்கிறா, அவளை போய் நம்ம பார்க்குறோமே அதை தோணலை. அவன் அந்த இச்சையில் அவன் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. தன் மனசை அவன் அடக்கியிருந்தானா அவன் ஊழியத்தை அவன் நிறைவேற்றிருப்பான். ஆனால் அவன் மனசை அவன் அடக்கலை. ஒரு நியாயாதிபதியாக இருந்தவன் தன் மனதை அடக்க முடியாதபடி கடைசியில் மரணத்தை அவன் தழுவுறான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்கிற இந்த பிரசங்கத்தின்படி நாம் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நீடிய சாந்தத்தோடு நாம் இருந்தோம் என்றால் நாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் ஈஸியாக முடிக்க முடியும். நமக்கு எதிராய் பலமாய் வருகிறவர்கள் நம்ம பார்த்த உடனே அடங்கி விடுவார்கள். அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நான் எத்தனை பேர் ஆதாயப்படுத்தினாலும், எத்தனை வீடுகளை வாங்கினாலும், எத்தனை கார்களை நான் வாங்கினாலும், எத்தனை செல்வங்களை வாங்கினாலும், எத்தனை பெரிய விஷயங்களை செய்தாலும் என் மனசை நான் அடக்கலைன்னா நான் உத்தமன் கிடையாது. என் மனசை நான் அடக்கணும். ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள அடக்கமுள்ள பிள்ளைகளா இது வேணும்னா இது வேணும், கர்த்தர் எனக்கு கொடுக்கறது எது
எதுவோ அது நல்லது, மற்ற எதையும் நான் இச்சிக்க கூடாது, மற்ற எதையும் நான் ஆசைப்படக்கூடாது, என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நாம் மனசை அடக்காமல் நாம் தேவையற்ற காரியங்களை மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது. மனசை அடக்குகிறவனே உத்தமன். ஆமென். அல்லேலூயா. நீடிய சாந்தமும் மனதை அடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு பேசின வசனத்தின்படியே கர்த்தாவே, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் என்று பேசினீர் ஐயா. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் ஆண்டவரே தன் மனதை அடக்குகிறவனே உத்தமன் என்று 2 காரியத்தை எங்களிடத்தில் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் சாந்தத்தோடு மன அமைதுள்ள ஆவியோடு இச்சை அடக்கத்தோடு கர்த்தாவே எங்கள் மனதை அடக்குகிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த பிரசங்கத்தை இந்த காலை வேளையில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எந்த வீடுகளெல்லாம் கேட்கப்படுகிறதோ, எந்த இடங்களெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனதை அடக்க வேண்டும் ஆண்டவரே என்ற வார்த்தை இன்றைக்கு நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை ஆண்டவரை ஒப்பு கொடுக்க கிருபத்தாங்க. தேவையற்ற டிஸ்டர்பன்ஸ், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற காரியங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இன்றைக்கான ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும். நாச மோசங்கள் எல்லாம் விலக்கி காத்தணும். பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் கூட இருக்கட்டும். ஏசப்பா, இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இருந்தா எல்லோருக்கும் பூரண சுகத்தை கொடுங்க. ஜுரத்தோடு இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா ஆண்டவரே பூரண சுகத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you.